பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போய் காணப்பட்டு கிடக்கிறது. உலகத்தை நாடி தேடி ஓடியே தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொள்ளக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கரத்தின் நிழலுக்குள் ஆடி வருவீர்களே, ஆனால் நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இன்றைக்கும் உங்களை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் உண்டு. அந்த தெய்வத்தை நீங்கள் மறுதலித்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அந்த தேவனை நோக்கி நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், நன்றி பலிகளை செல்ல வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருடைய செட்டையின் நிழல் உங்களை மூடி மறைத்து கொள்ளும். அப்பாதுகாப்பை தேடி இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு எங்கு பாதுகாப்பு கிடைக்கும், என் புருஷனுக்கு எங்கு பாதுகாப்பு கிடைக்கும், என் குடும்பத்துக்கு எங்கு பாதுகாப்பு கிடைக்கும். அநேக மனிதர்களை தேடி பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தாலும் அந்த மனித சக்திகள் நமக்கு விரோதமாய் கண்ணிகளை வைக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பை நீங்கள் தேடி தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்குண்டான பாதுகாப்பு பலனாயிருக்கும். கர்த்தருடைய சேனை உங்களை பாதுகாக்கும். யோபுவை வேலியடைத்து பாதுகாத்து கொண்ட தகப்பன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், வேலை விஷயத்தில், தொழிலில் உங்களோடு கூட இருந்து உங்களை வேலியடைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை இறுக்கமாய் நீங்கள் பிடித்து கொள்ளும்போது அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பாதுகாப்பற்ற சூழ்நிலைமையில் நான் தள்ளப்பட்டவளாய் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என் குடும்பத்தின் சூழ்நிலைமைகளை அறிந்து அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறைத்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உங்களை மூடி மறைக்கிற தெய்வம், நான் உங்களை பாதுகாத்து வைக்கிற தெய்வம். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்த தெய்வம். அவர்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த ஜனங்களை பாதுகாத்து தன் வசத்தில் வைத்து கொண்ட தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உன் குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன். சத்ருவானவன் இனி உன் வசம் வருவதில்லை. சத்ருவானவன் இனி உன் குடும்பத்தில் இருளை கொண்டு போடுவதில்லை, பயத்தை கொண்டு போடுவதில்லை, பிரச்சனைகளை கொண்டு போடுவதில்லை. வழக்குக்கும் விவாதத்துக்கும் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர் எப்பொழுது முடியும், என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கக்கூடிய சத்ருவானவன் எகிரி கொண்டு போகிறானே, அவனுடைய பேச்சு மேலோங்கி கொண்டு போகிறதே, எனக்காக வழக்காடுவதற்கு ஒருவர் இல்லையே, நான் நீதியற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வரும்போது ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகும். அவர் உங்களை கோட்டையும் மரணமாயிருந்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு முன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். சத்ருக்களை கண்டு பயப்படாத, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ பட்டயத்தை கண்டு பயப்படாத,
கர்த்தருடைய பட்டயமாகிய வசனத்தை நீ வாயில் வைத்துக் கொள்வாயானால் எக்காலத்தை போல உன் வாயை விரிவாய் திறக்கும்போது அதை நன்மையால் நிரப்பி தரக்கூடிய தெய்வம். நீ உன் வார்த்தையை துதியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போதே சத்துருவானவன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பு குடும்பங்களை கர்த்தர் உங்களை பாதுகாப்பேன், என் கரத்தின் நிழலினால் நான் உங்களை மறைப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் தங்கி தாபரிக்கும் போது எனக்குள் அந்த பாதுகாப்பு வருமே, என் பிள்ளைகளுக்குள் அந்த பாதுகாப்பு வருமே, நீர் என்னோடு கூட நடப்பீரே, ஆனால் ஆண்டவர் எனக்கு முழு பாதுகாப்பை தருவாரே, வரத்திலும் போக்கிலும் நீர் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் அல்லவோ, என் பிள்ளைகளை இன்றைக்கு வரைக்கும் நீர் என்னை பாதுகாத்து கொண்டதினால் என் ஆவி பராமரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை சத்ருவானவன் வாரிக்கொண்டு போகிறதற்கு வந்த பிற்பாடும் அவற்றிலிருந்து பாதுகாத்த தெய்வம் இனியும் உங்களை பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு தேவன் அண்டையில் அமர்ந்து கொடுப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் மகனே, உன் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் மகளே. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. நீ ஏன் திகைங்குகிறாய், நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடல்லவா இருந்து கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பு தருவேன். தூர தேசத்தில் இருக்கக்கூடிய உன் ஜனத்தை நான் பாதுகாப்பாய் வைத்திருப்பேன். அவர்களுக்கு எந்த சேதமும் வருவதில்லை. நீ பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன் வியாதியை நான் மாற்றி தருவேன். உன் கடன் பாரத்தை நான் மாற்றி தருவேன். போராட்டத்துக்குள் அகப்பட்டு பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிற சத்துருவானவனுடைய திட்டங்களை நான் மாற்றுவேன். அவன் இனி பிரிவினையை கொண்டு வருவதில்லை. குடும்பங்களுக்குள்ளாடி பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடிய சில ஆவிகளை நான் முறியடிப்பேன். உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கட்டளை இடுவேன். நீ சஞ்சலமாய் தவிப்பாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை மாற்றி குடும்பத்துக்குள்ளாடி மகிழ்ச்சியும் களிப்பையும் நான் கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், அனுதினமும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ, அனுதினமும் நான் உன்னோடு கூட வழி நடந்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ. நீ வேலைக்கு போகும்போது, வேலையிலிருந்து வரும்போது, வாகன பிரயாணங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. நீ பயப்பட வேண்டாம். என்னுடைய கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன். இனி சத்துருவானவன் உன்னை பார்க்க முடியாது. அவன் கண் உன்மேல் பதிக்கப்பட முடியாது. ஏனென்றால் தெய்வமாகிய வெளிச்சம் அந்த இடத்துல நிற்கும்போது அவன் கண்ணுதான் பாதிக்கப்படுமே தவிர உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் உன்னை பத்திரமாய் உன் கூடாரத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உனக்கு முன்னாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல கோணல் இருக்கிறதோ, எந்த இடத்துல கரடு முரடாய் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாவற்றையும் சரி செய்து என் பிள்ளந்த வழியில் நடக்கணும், முட்கள் குத்தக்கூடாது, அவன் பாதங்கள் இடராதபடிக்கு நான் அவனை தாங்கி கொண்டு போவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிற தெய்வம், என்னை மூடி மறைக்கிற தெய்வம், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன் என்று எத்தனை பேர் உள் மனதோடு முழு மனதோடு ஆத்துமாவில் சந்தோஷத்தோடு எத்தனை பேர் மார்பு தட்டி சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி, நீர் என்னை வழி நடத்தினதற்காக நன்றி என்று எத்தனை பேர் ஆயத்தமாய் சொல்ல காத்திருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தினால் நான் உன்னை மூடி மறைப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம்
பாக்கியம் தந்தீங்களா ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தின் நிழலினால் மூடி மறைத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக பாதுகாவலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.